போகலாம். நான் ஓய்விட்டேன். நான் ஆமாம். நீங்கள் போங்க ஆடு வாங்கிட்டு வரீங்க மேய்க்கிறதுக்கு. சாப்பாடுக்கு 2 ஆடு வாங்கி வந்துட்டா மேய்ச்சிக்கலாம். மழை பெஞ்சிடுச்சு. ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டி அங்கே போகிறீங்களா? சரி. இந்த அங்கே இன்னைக்கு சனிக்கிழமனாலா? இப்போ சந்தைக்கு போகிறீங்க. ஆறாரு நானும் அம்மா தண்ணி நீ அம்மாவும் போய் ஆடு வாங்கி பிடிக்கலா? வருமா ஒரு கொத்துக்குது எடுத்துட்டு இருந்தா கூட ஆகும். அம்மா தம்பி கொத்துக்குது எடுத்துட்டு வராத. இத்தனை நாள் மழை பாயாத காஞ்சி கிடந்துச்சு. ராத்திரி மழை 2 மழை இருக்கும். நல்லா குளிர காஞ்சி பிடிச்சி மழை. தோரங்கட்ட பிடிக்கலாம். நல்லா ஈரத்துலையே விரவுக்கு தோரங்கட்டையும் பிடிங்கி போட்டுக்கலாம். நல்லா வருதுடா இந்த பொங்கு. கரையான் பிடிச்சிக்கிட்டியா? செம்மண் காட்டில் வந்து கரையான் பிடிக்காத இருக்குமா? அப்புறமா பிடிக்கலாம். அள்ளிட்டு போகலாம். அங்கே டேய் அப்பா அம்மா வந்து டயட்டு போமா? அங்கே புடி குட்டா போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா அள்ளிட்டு போகலாம். சரி. என்ன வைக்கிறேன்? அள்ளி போ. அப்பா போகலாம். போங்கப்பா. தம்பி புடி போட்ட வேறெல்லாம் போய் கூட எடுத்துட்டு அள்ளிட்டாங்க. அப்புறமா சரி. ஐயா நீங்கள் இந்த வந்துட்டோம். கிளை பக்கம் கொட்டு. இதே மாதிரி கொண்டாந்து அடிக்க வச்சுக்கிட்டேன். அன்னாடு அஞ்சேரி எடுத்தா விளக்கு மாதிரி எரி. நல்லா புகையாத நல்லா எரி. பிரியா அந்த மாவு போய் எடுத்தா. கொண்டா கொண்டா கொண்டாண்டு தண்ணி தண்ணி கொண்டார. தண்ணி கையில் பிடிச்சி தண்ணி கொண்டு வர முடியாதுன்னு கொண்டு வரல. சரி போய் கொண்டு வா. சொம்பளியே கொண்டாரேன். கொண்டா. கோதுமை மாவு 2 கப்பு. மரமானது இருக்கு. ஒரு சேலை சளிச்சு போட்டுக்கலாம்.
கொஞ்சம் சாவி கொட்டு. ஆ சரி ஆயா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 ஓமம் நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். இப்படி நுணுக்கினா தான் நல்லா மனம் வரும். மாவு சோடாப்பு கொஞ்சோடு நல்லா கலந்துக்கலாம். எவ்வளோ தண்ணியாக ஊற்றுட்டோம்? ஊற்று ஊற்று. ஊற்று தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி சுடுறோமா அந்த பதம் பேஞ்சிக்கணும். கொண்டாய் நான் பிணைகிறேன். பிரியா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு பூணும் கைப்பிடி. நல்லா குத்தி போய் அப்படி போடு. வேகத்தில் தான் மாவு நல்ல நயமாகும். சரி சரி. நல்லா பிணைஞ்சு எடுத்தோம்னா நல்ல நயமாகிக்கும் மாவு. போதுமாயா? போதும். இதில் கொஞ்சம் போயிட்டா போதும். இங்கே நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற்று. அடுப்பத்தா சேர்த்து செடி அடுப்பு மேலே வைக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? இந்த கிழங்கு அலாதி 2 அரி. நல்லா கழுவு பிடி. வாங்கண்ணா. போட்டாயா? போட்டாயா? போட்டா போட்டு மேலே தைச்சிடணும். கையில் எடுத்து போடுறேன். போடு போடு. உருளைக்கிழங்கு வேவிட்டு 3 துண்டு இஞ்சி. கையை 20 பல்லு பூண்டு. இஞ்சி பூண்டு மஞ்சி பறிச்சு வலிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மேலே வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. வெந்து பார்த்தான்னு பார்க்குறேன். வெந்து போச்சு. இறக்கலாம். கொட்டிக்கலாம். ஆற்று சரி. இது கப்பெடு சட்டி அடிமா வச்சுக்கலாம். கடலக்கொட்டைன்னா 3 பூணும். அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1 கப்பு. அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 6.
பச்சை மிளகாய் வெங்காயமும் நல்லா வதக்கணும். சுத்தமாக கழுவி வச்சுக்கிறேன் பச்சை சுண்டல் 1 கப்பு. நல்லா வணங்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போகணும். சரியாயா. உருவி வச்ச கருப்பாக இருந்தாலும் 1 கப்பு. போதுமான உப்பு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்ல சீரகம் 1 ஸ்பூன். கண்ணே நான் வதக்குறேன். இது வந்து உருளைக்கிழங்கு தோழி. சரியாயா. ஒரு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஆவி பிடிச்சி வேகட்டு சுண்டல். இந்த அளவுக்கு நுணுக்குனா போதுமாயா? அப்படி நினைக்க போகுது. இப்படி பெரிய நினைக்குது. இப்படி 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 அப்படி விட ஒன்றுன்னா விட எல்லாம் சொல்லிக்கிட்டே வேற பனையவை. பட்டாணி வெந்துக்கிடுச்சு. மேலே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பட்டாணியே வேகாதுக்கு முன்னே இஞ்சி பூண்டை போட்டுமுன்னா அடி பிடிக்கும். பட்டாணி வேகாது. இந்த அளவுக்கு போட்டால் போதும். வெந்து போச்சு. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. சுண்டலும் வெந்து போச்சு. உருளைக்கிழங்கு கொட்டிக்கலாம். கொட்டிச்சாமி. சரியா? அந்த பிணைஞ்சி வச்ச மாவு வருதுக்கா. இறக்கலாம். அப்படி இப்படி கும்பு கும்பு கும்புன்னு வாங்குறது பாரு. நல்ல வாசனையாக இருக்குது. கொட்டில் ஆறுச்சு. கொத்தமல்லி தலையை போட்டு பறிச்சுக்கலாம். கம்மியாக போகுது கம்மியாக போகுது. நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கணும். நல்லா வேகட்டு. மொத்தம் நல்லா இருக்கு. ஒரு மருந்து இருக்கும். எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். எடுத்துக்கலாம். ரெடி. மசாலா கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க. சரியாயா. கொஞ்சம் சேர்த்து வச்சுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக வரும். சமாசா எப்படி இருக்குது?
அது சூப்பரா இருக்குதையா? சூப்பராக இருக்குதா? சரி. ஐயா ஓ சூப்பரா சூப்பராக இருக்குதா? சமோசா ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த சாமி சாப்பிடு. என்ன குட்டி? இந்த பாப்பா ஒன்று கொஞ்சம் எடுத்து பாப்பா. சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. சம்சா சூப்பரா இருக்குதாயா? சமோசா சூப்பராக இருக்குதா? ஆ. தம்பி உனக்கு அருமையாக இருக்குது. உனக்கு உங்களுக்கு அப்படியே இருக்குது? அருமையாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. நல்லா இருக்குதா? ஆ சரி. ஐயா ஏன் சாமி சூப்பரா சூப்பராக இருக்குதா? ம் சரி சாப்பிடு சாப்பிடு. அது அப்பா நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஆட்டுண்ணா. ஆ ஆ சமோசா சூப்பராக இருக்குது. நல்லா காரசாரமா நல்லா ருசியாக இருக்குது. தண்ணி. ராத்திரி மழை பெய்யறதுக்கு இன்னைக்கு சமோசா திங்கிறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்ல ருசியாக இருக்குது. கும்மு கும்மு கும்முன்னு மணக்குது. நல்ல வாசனையாக அவ்வளோ அருமையாக இருக்குது. தண்ணி.